ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்காக, அதாவது பனங்கிழங்கு உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம கொட்டவள்ளி போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கொட்டவள்ளி வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொட்டவள்ளியை வந்து மேடான பகுதிகளில் போட்டோம், அதாவது மேடுபடுத்திட்டு அதில் கொட்டவள்ளி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கிழங்கு பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக நம்ம மேடுபடுத்திட்டு போடுறதுனால அந்த கிழங்கு வந்து தடியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் நாங்கள் வந்து இந்த முறையில் தான் நம்ம வந்து வருஷமாக நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். சரி, இந்த இதில் வந்து கிழங்கு வந்து ஒல்லியாவாக இருக்குது, இல்லை பிடுங்குற கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த முழு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ரெகுலர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து கொட்டவள்ளி போட்டு கரெக்டாக 3 மாசம் ஆயிட்டு இதுக்கு பிறகு வந்து கிழங்கு வந்து வளர்ந்துருக்கும். இப்போ வந்து நம்ம கிழங்கு பிடுங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஏன்னா பீலி வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம பிடுங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கோட தடிமன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால கரெக்டாக பீலி வர ஆரம்பிக்குமே நம்ம பிடிங்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான பருவமாக இருக்கும். சரி, நம்ம பிடிங்கி பார்ப்போம் கிழங்கு எந்த பருவத்தில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது கொட்டவள்ளி வந்து தண்டரில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொட்டவள்ளி அந்த கிழங்கோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேடுபடுத்தி போடுறதுல வந்து கிழங்கு தடியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து லூஸ் பண்ணா இருக்கும், கிழங்கு தடியாக தான் இருக்கும். இல்லைங்களே, இந்த மாதிரி நம்ம வந்து தண்டரில் அந்த கொட்டவள்ளி போடுறதுனால கிழங்கு பிடுங்க ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அது போக இந்த கிழங்குல வந்து அந்த நார் மாதிரி இருக்கிறதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதே இது நம்ம மேடுபடுத்தி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்குல வந்து நார் மாதிரியான அமைப்பு அதிகமாக இருக்கும். அது போக நம்ம வந்து மேடுபடுத்தி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றல அப்படின்னு கேட்டிங்கன்னா கணுக்கா வந்து கடிச்சு போட்டுரும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொட்டை விளையாமல் அப்படி நின்றும். அதே இது நம்ம வந்து தண்டரில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்பவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம், அதாவது நம்ம கொட்டவள்ளி போட்டு 2 தடவை தான் தண்ணி ஊற்றிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றல, மழை பெஞ்சதுக்கு பிறகு அந்த ஈரம் வந்து அப்படியே நின்றதுனால நமக்கு வந்து அந்த கொட்டவள்ளி வந்து தண்ணியை ஊற்றாம அப்படி கரெக்டாக வந்துட்டு. சரி, பனங்கிழங்குக்கு வந்து உரம் போடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. பனங்கிழங்குக்கு வந்து நாங்கள் உரம்லாம் போட மாட்டோம். நம்ம வந்து கொட்டை ஊனிட்டு தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு இருப்போம். அதுவும் இந்த இடத்துல வந்து மழை கொஞ்சம் பரலாம் பெஞ்சதுனால கொட்டவள்ளி வந்து ஈரமாகவே இருந்துச்சு. அதனால நம்ம வந்து தண்ணி பாய்க்கல. அது போக நம்ம கொட்டவள்ளி போடுறதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குளம், அதனால தண்ணி வந்து ரொம்பவும் பாய்க்கணும்னு அவசியம் இருக்காது. அது போக நம்ம வந்து கரை மேலையும் போடலை, கரை மேலே போட்டிருந்தா தான் ரொம்ப மேடாக இருக்கும். நம்ம வந்து கரைக்கு இந்த பக்கம் சைடு கீழே தான் போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது இது வந்து தண்டரை தான். சரி, கொட்டவள்ளி வந்து நீங்கள் தண்டரையில் போட்டிருந்ததுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அதாவது அந்த தோல்லாம் அழுவிடாதா அப்படின்ட்டு கேட்பீங்க. தோல் வந்து அழுவுறது வந்து கிழங்கு வந்து பீலி அடிச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டம் தான் தோல் அழுவும். இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்று வந்து அதிக அளவு அடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கிழங்கோட தோல் வந்து அழுவுமே தவிர நம்ம வந்து கரைக்கு அந்த பக்கம் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து ஊத்து தண்ணி ரொம்பவும் அடிக்கல. அதனால கொட்டவள்ளியில் உள்ள அந்த தோல்லாம் அழுவலை. நீங்களே பாருங்க, அந்த கிழங்கு ஒவ்வொன்றா பிடுங்குற பாருங்க எந்த முறையில் இருக்குது அப்படின்னு பாருங்க. நல்ல திக்கு கிழங்கா தான் இருக்கு. அது போக இது வந்து கரம்பல் கிழங்கு அப்படிங்கிறதுனால அந்த மண் வந்து அந்த கிழங்கோட டைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். அது போக செம்மண் கிழங்கோட கரம்பல் கிழங்கு வந்து டேஸ்ட் வந்து தனித்துவமாக தெரியும். இந்த முழு வீடியோவும் பாருங்க, கிழங்கு எந்த மாதிரி இருக்கு, அதை அவுச்ச பிறகு அந்த கிழங்கு என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னா இந்த முழு வீடியோவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு வேணா அந்த கிழங்கு வந்து சின்ன சின்ன கிழங்கா இருந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த கிழங்கு அவ்வளவுமே நல்ல தடி கிழங்கா தான் இருந்துச்சு. தோலோட பார்த்த அமைப்பு இப்படி இருக்கா, நம்ம வந்து இந்த தோலை உடைச்சது அந்த கிழங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும்னா அந்த முழு வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அந்த கிழங்கு நம்ம பிடிங்கிட்டு அந்த மண்ணை வளர்த்தி எதுக்காக எடுக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து கரம்பல் கிழங்கு வந்து அந்த மண்ணை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும், அதை எடுத்து விடணும். அது போக இந்த கிழங்கு வந்து நமக்கு நெருக்கமாக வேற இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கொட்டைக்கு மேலே அடுத்த கொட்டை அடிக்கிருப்போம். அதாவது 2 அடுக்கு முறையில் அடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அளவு தோண்டினாலே போதும், அதில் வந்து 100 கிழங்குக்கு மேலே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம புடுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலவங்க வந்து மேடு பாய்ச்சல் முறையில் போட்டு அதில் வந்து ஒவ்வொரு கொட்டையாக அடிக்கிட்டு போயிருப்பாங்க. அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிழங்கு அது கூட புடுங்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கரை குழி தோண்டி உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புடுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வேற கொட்டவள்ளி போடுறதுல இன்னொரு மேட்ரு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொட்டவள்ளியில் வந்து முதல்ல ஒரு செட்டு நம்ம கிழங்கு புடுங்குவோம்லாம், புடுங்கின பிறகு தான் அந்த கிழங்கு வந்து வேகமாக ஓடி விளையுமே தவிர நம்ம கொட்டவள்ளியில் கிழங்கு விளையணும்ட்டு கொட்டவள்ளியை நம்ம தொடாமல் விட்டுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு வந்து விளையாது. அதனால நம்ம வந்து ஒரு செட்டு நல்லா புடுங்கி விட்டுட்டு அந்த மண்ணை வந்து வச்சு அந்த கொட்டவள்ளி மூடக்கூடாது. அதை அப்படி திறந்த மணியே போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொட்டக்குழி வந்து வேகமாக அந்த கிழங்கு விளைய ஆரம்பிக்கும். நம்ம புடுங்கின கிழங்கு அவ்வளவுமே பரலாமல் மேக்சிமம் விளைஞ்சிட்டு இன்னும் அடுத்த ஷிஃப்ட் நம்ம புடுங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு இதை விட தெளிவாக இருக்கும்.
நம்ம வந்து இதை பிடிங்கிட்டு வந்து தோலை உரிச்சு காட்டுற பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அது போக அவுச்ச பிறகு இந்த கிழங்கு என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. அவ்வளவு தடி கிழங்கு ஒண்ணு போல இருக்கா. அதுதான், அதாவது நம்ம வந்து இது வந்து ரெகுலரா இந்த முறையில போடுறதுனால தான் நம்ம இந்த முறையில போடுறோமே தவிர, நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கொட்டகுழி போடக்கூடாது அப்படின்ட்டு. எந்த மாதிரினாலும் கொட்டகுழி போடலாம். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் சொல்லிக்கட்டும். சரி பேட்டரம் பாய், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பேட்டரம் பாய், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.